படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட ஏது தடை என்று பாடுறான் கவிஞர் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் உருண்டு வரும், நம் கைகளில் பூமி சுழண்டு வரும். இந்த நம்பிக்கை கொண்டு பணம், பதவி, புகழ், போதை, திரை, கவர்ச்சி எதுவும் அண்டாத பெரும் நெருப்பாக என் தம்பி தங்கைகள் நீங்கள் வளர்ந்து வரணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். நான் செய்யற வேலை, எங்க அப்பா பாரதி ராஜா என்ன கேட்கிறாங்க, எப்படிலாம் மகனை உனக்கு தூக்க வருது? கதை சொல்லும்போது இந்த கதைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி இந்த வேலையை உன்னால செய்ய முடியுது? வழி இல்ல, வழி இல்ல, விட்டுட்டு போனா ஒண்ணு இல்ல, யாரும் இல்ல, கேட்க ஆள் இல்ல. ஒரு இடத்துல போராட்டம்னா சீமான கூப்பிடுங்க. இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேனியத்தின் மக்கிய மரக்கழிவிலே, அழுகிய காய்கறி கழிவிலே, மாட்டாட்டு சாணத்திலே எடுக்க முடியும் என்கிற போது ஏன் என் பூமி தாயின் ஈரப்பலை அறுக்கிறீர்கள், இதயத்தை நசுக்கிறீர்கள், நொறுக்குகிறீர்கள்? எதற்காக என்றுதான் நான் கேட்கிறேன். இதே சிங்கப்பூர் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கலையா? மக்கிய மரக்கழிவிலிருந்து தனக்கு வேண்டிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துக்கொள்ளலையா? எதற்காக? மண்ணையும் மக்களையும் எவனவன் தன் உயிருக்கு மேல நேசிக்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி, அவனெல்லாம்